இஸ்ரேல் காசா போர் நிறுத்தம் மக்களுக்கு எச்சரிக்கை வேண்டும் என்று திடீர் வார்னிங். இஸ்ரேல் காசா போர் நிறுத்தம் மூலம் நெதன்யாகு போட்ட மாஸ்டர் பிளான் என்ன? பல மாதங்களாக கொடூரமான படுகொலை, முற்றுகை என்று பட்டினியை தொடர்ந்து காசாவில் போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்த பிறகு பலஸ்தீனியர்கள் ஈத் தக்பீர்களுடன் கொண்டாடுகின்றார்கள். இந்த நாள் எப்போது வரும் என்று நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக எண்ணி ஏங்கிய அந்த நாள் இன்றுதான் நிஜமாக்கியுள்ளது. இது அப்படியே நிரந்தரமாகிவிட்டால் அந்த மக்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். ஆனால் அது சாத்தியமா என்பதுதான் கேள்வி. இந்த போர் நிறுத்தம் பல இழுபர்களுக்கு மத்தியில் தான் இன்று காலை 8 மணிக்கு அமலாகும் என்று கூறப்பட்டாலும் குறிப்பிட்ட நேரத்திற்குள் அது நடக்கவில்லை என்பது முதலாவது விடயம். 2 மணி நேர தாமதத்தின் பின்னர் தான் அமலுக்கு வந்தது. அந்த கதை என்னவென்று பார்த்தால், பிணை கைதிகள் குறித்த தகவலை வெளியிடாமல் இருந்ததால் போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வருவதில் தாமதம் ஏற்பட்டதாக இஸ்ரேல் தரப்பில் கூறப்பட்டது. அதாவது பிணை கைதிகளின் பெயரை வெளியிடாவிட்டால் போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வராது என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு எச்சரித்திருந்தார். முதல் கட்டமாக விடுவிக்கப்படுகின்ற பிணை கைதிகளின் பெயரை ஹமாஸ் வெளியிடாததால் போர் நிறுத்தம் அமலுக்கு வருவதில் தாமதம் ஏற்பட்டது. இந்நிலையில் விடுவிக்கப்படுகின்ற 3 பிணை கைதிகளின் விவரப்பட்டியலை ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேலிடம் வழங்கியது. இதனைத் தொடர்ந்து சுமார் 2 மணி நேர தாமதத்திற்கு பிறகு இந்திய நேரப்படி பிற்பகல் 2 மணி 45 நிமிடம் அளவில் தான் இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது. இந்த போர் நிறுத்தத்தால் கடந்த 15 மாதங்களாக நடைபெற்று வந்த போர் முடிவுக்கு வந்திருக்கின்றது. பிணை கைதிகளின் பட்டியலை பெற்றுள்ளதாக இஸ்ரேல் அரசும் அறிவித்தது. ஓராண்டிற்கு மேலாக போர் நடைபெற்று வந்த நிலையில் 6 வார போர் நிறுத்தம் இன்று முதல் அமலுக்கு வந்தது. இதனிடையே போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் உட்பட 3 பேர் தங்களின் பதவியை ராஜினாமா செய்திருக்கின்றார்கள். காசாவில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்ரேல் படைகளை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஒப்பந்தத்திற்கு இஸ்ரேலும் ஒப்புதல் அளித்திருக்கின்றது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த இந்த 3 அமைச்சர்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துள்ளமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. இதனிடையே இந்த போர் நிறுத்தம் அமலில் உள்ள 6 வாரமும் இருதரப்பினரும் அமைதியாக இருக்க வேண்டும் என்றே கட்டார் பிரதமர் கூறியிருக்கிறார். இந்த போரை நிறுத்த பல நாடுகள் முயன்றன. ஆனால் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கேட்கவில்லை. ஆனால் நாளை அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்க உள்ள நிலையில் அவர் கராராக ஒரு விடயத்தை கூறியிருந்தார். இதுவே நெதன்யாகுவை சம்மதிக்க வைத்த காரணம் என்றும் கூறப்படுகின்றது. இந்த போர் நிறுத்தம் என்பது அடுத்த 42 நாட்களுக்கு நடைமுறையில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் பல்வேறு கண்டிஷன்கள் உள்ளன. இதில் முக்கியமானது பிணை கைதிகளின் விடுவிப்புத்தான். இஸ்ரேலிலிருந்து ஹமாஸ் பிடித்துச் சென்ற மக்களை ஹமாஸ் விடுவிக்க உள்ளது. மொத்தமுள்ள 99 பிணை கைதிகளில் 33 பிணை கைதிகளை விடுவிக்க ஹமாஸ் முடிவு செய்திருக்கின்றது. இதில் காயமடைந்துள்ள பெண்கள், குழந்தைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று கூறப்படுகின்றது. அதன்படி முதற்கட்டமாக 3 பெண் பிணை கைதிகள் ஹமாஸ் விடுவிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த செய்தி வெளியாகும் நேரத்தில் கூட 3 விடுவிக்கப்பட்டிருக்கலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த 3 பேரில் ஒருவர் ருமேனிய நாட்டைச் சேர்ந்தவர், மற்றவர்கள் பிரிட்டிஷ் நாட்டைச் சேர்ந்தவர்கள். அதேபோல சிறைகளில் உள்ள பலஸ்தீனர்களை இஸ்ரேல் விடுவிக்க உள்ளது. 737 பலஸ்தீனர்களை இஸ்ரேல் விடுவிக்க இருக்கின்றது. ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் ஒவ்வொரு நாளும் அவர்களை விடுவிக்க உள்ளதாகவே கூறப்படுகின்றது. அதன்படிதான் இன்று முதல் நாளில் 3 பெண் பிணை கைதிகளையும், 7ஆம் நாளில் 4 பேரையும், அடுத்த 5 வாரங்களில் மீதியுள்ள 26 பேரையும் விடுவிக்கலாம் என்று கூறப்படுகின்றது. ஆனால் இஸ்ரேல் முழுமையாக வெளியேறாமல் பிணை கைதிகளை விடுவிக்க மாட்டோம் என்று ஹமாஸ் ஒரு நிபந்தனையும் விதித்திருக்கின்றது. அவ்வாறே இஸ்ரேலும் ஹமாஸ் பிணை கைதிகளை விடுவிப்பதற்கு சிறைகளில் அடைத்து வைக்கப்பட்டுள்ள சுமார் 2000 பலஸ்தீனர்களை விடுவிக்க வேண்டும். மறுபுறம் பாரியுறு மிரட்டலையும் இங்கே இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு வெளிப்படுத்தி இருக்கின்றார். அதாவது அவசியம் இருந்தால் போர் நிறுத்த நேரத்திலும் தொடர்ந்தும் தாக்குதல் நடத்தும் உரிமை இஸ்ரேலுக்கு உள்ளது என்று கூறுகின்றார். அமெரிக்காவின் புதிய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ஜோ பைடன் ஆகியோர் தங்களுக்கு ஆதரவாக இருப்பதாகவும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கூறியிருக்கின்றார். மீண்டும் சண்டைக்கு திரும்பினால் இஸ்ரேல் புதிய வலிமையான வழிகளில் அதை செய்யும் என்றும் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார். 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை பலனளிக்கவில்லை என்றால் மீண்டும் சண்டையிடுவதற்கான உரிமையை அமெரிக்கா ஆதரிப்பதாகவும் அவர் கூறுகின்றார். குறிப்பாக ஹமாஸ் லிஸ்டை வெளியிட தாமதித்த ஒரு குறுகிய நேரத்தில் காசா மீது இஸ்ரேல் தாக்குதல் மேற்கொண்டதாக கூறப்படுகின்றது. இன்று நடந்த இந்த தாக்குதலில் 10 பேர் வரை பலியாகி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதன் பிறகு உடனடியாக பிணை கைதிகளின் பெயர்களை ஹமாஸ் வெளியிட்டதாகவே கூறப்படுகின்றது. இதற்கிடையில் காசாவில் நிலைமையை பார்த்தால், காசா எல்லையில் குவிக்கப்பட்டுள்ள இஸ்ரேல் படைகள் படிப்படியாக திரும்பப் பெறுவது உள்ளிட்ட அம்சங்கள் அங்கே இடம்பெறுவதாக கூறப்படுகின்றது. இந்த போர் நிறுத்த காலத்தில் காசாவில் மனிதாபிமான உதவிகளை செய்ய ஐநா திட்டமிட்டுள்ளது. போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்ததால் காசா மக்களும் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றார்கள். ஆனால் காசா மக்கள் உடனடியாக தங்களின் சொந்த ஊர்களில் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப முடியாத நிலையில் உள்ளார்கள். இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் காசா நகரமே தரைமட்டமாகியுள்ளது. இதனால் லட்சக்கணக்கான மக்கள் தங்களின் வீடுகளையும் உடைமைகளையும் இழந்திருக்கின்றார்கள். இருப்பினும் போர் நிறுத்த அறிவிப்பை முன்னிட்டு மக்கள் தங்கள் சொந்த கிராமங்களுக்கு செல்ல முடிவு செய்திருக்கின்றார்கள். பாதுகாப்பு மற்றும் ஒழுங்கை பேணுவதற்கான அரசாங்க திட்டத்தின் ஒரு பகுதியாக ஆயிரக்கணக்கான பலஸ்தீன் காவல்துறை அதிகாரிகள் பிரதேசத்தில் நிறுத்தப்பட்டுள்ளதாகவே காசாவில் உள்ள அரசாங்க ஊடக அலுவலகம் அறிக்கை ஒன்றில் கூறுகின்றது. மேலும் நகராட்சி வீதிகளை
மீண்டும் திறந்து மறுவாழ்வு அளிக்க தொடங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இயல்பான வாழ்க்கை விரைவாகவும் படிப்படியாக திரும்புவதை உறுதி செய்வதற்கான அரசாங்கத்தின் திட்டத்தின்படி நடவடிக்கைகளை தொடங்க அரசாங்க அமைச்சகங்களுக்கு நிறுவனங்களுக்கு முழுமையாக தயாராக உள்ளதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மேலும் இடம்பெயர்ந்த மக்கள் திரும்புவது போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்த 7 நாட்களுக்கு பின்னர் ஆரம்பிக்கும் என்று அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ ஆதாரங்களிலிருந்து தகவல்களை பெறவும் சாத்தியமான ஆபத்துகளை தவிர்க்க அளிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து விலகி இருக்கவும் சந்தேகத்திற்கிடமான ராக்கெட்டுகள் போன்ற பொருட்களிலிருந்து விலகி இருக்கவும் எங்கள் மக்களை நாங்கள் கேட்டுக்கொள்வதாகவும் அந்த அறிக்கை கோருகின்றது. மறுபுறம் கட்டார் வெளியுறவுத்துறை அமைச்சர் மஜித் அல் அன்சாரி காசா மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில் போர் நிறுத்தம் அமலுக்கு வரும் என்றும் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளின் அறிவிப்புகள் வரும் வரை மக்கள் காத்திருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். அத்தோடு இந்த போர் நிறுத்தத்தை இந்தியா உட்பட்ட பல்வேறு நாடுகள் வரவேற்றிருக்கின்றன. இந்நிலையில் தான் சர்வதேச அளவில் பெரிதும் கவனத்தை ஈர்த்துள்ள இந்த போர் நிறுத்த விவகாரமானது பெறப்போகும் பேரழிவை தடுத்து நிறுத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது. அதே சமயம் அவசரப்பட்டு ஆறுதல் அடையக்கூடாது என்று பத்திரிகையாளர் ஸ்டான்லி யானி கூறியிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் கூறுகின்றன. குறிப்பாக தன்னுடைய நூல் வெளியீட்டு விழாவில் இதனை கூறியிருக்கின்றார். அதாவது இந்த போர் நிறுத்தத்தை உலகம் முழுவதும் உள்ள மக்கள் கொண்டாடி வருகின்றார்கள். ஆனால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இருதரப்புக்கும் இடையில் போர் நிறுத்தம் மேற்கொள்ள வேண்டும் என்று பல மாதங்களுக்கு முன்பே பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஆனால் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு உடன்படவில்லை. இதனால் 14 மாதங்கள் போர் தொடர வேண்டிய நிலை ஏற்பட்டது. தற்போது 3 முக்கியமான காரணிகளின் அடிப்படையில் அவர் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டுள்ளார். சிரியாவில் அசாத்தின் ஆட்சி முடிவுக்கு வந்துவிட்டது. ஈரானும் மிகவும் வலுவடைந்துள்ளது. இதனால் மேற்கு ஆசியாவில் தங்களின் வலிமை பெரிதும் அதிகரித்துள்ளதாக இஸ்ரேல் கருதுகின்றது. அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் அதிபராக பொறுப்பேற்க உள்ளார். இவரது வருகையால் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை விரைவுபடுத்த நடவடிக்கைகளை முடுக்கிவிடப்பட்டன. இஸ்ரேலில் தனது அரசியல் செல்வாக்கு அதிகரித்துள்ளதாக பெஞ்சமின் நெதன்யாகு கருதுகின்றார். இதன் மூலம் தனது ஆட்சிக்கு எந்தவிதமான பாதிப்பும் இல்லாமல் தொடரும் என்று நம்பிக்கை பெற்றுள்ளார். ஒட்டுமொத்தமாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இறங்கி வந்ததால் தான் ஒருமித்த முடிவு எட்டப்பட்டது. தனது அனுபவத்தால் நெருக்கடியை சமாளிப்பது, விரைவாக மீண்டு வருவது எப்படி என்ற பாடத்தை நன்கு கற்றுக்கொண்டுள்ளார் நெதன்யாகு. இதன் விளைவுதான் போர் நிறுத்தம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.